குர்ஆன் முழுமையாக படித்து அதனை பின்பற்றக்கூடியவர்கள் தான். அப்ப குர்ஆன் சொல்கிறது நபி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி இவர் என்ன செய்கிறார்? குர்ஆனை மட்டுமல்ல ஹதீஸையும் கற்றுக் கொடுக்கிறார். ஆதாரம் சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 154வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றார், கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும், உங்களில் ஒரு தூதர் வருவார், உங்களில் ஒரு தூதர் வந்திருக்கிறார். அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, உங்களுக்கு மத்தியில் வயுஅல்லிமுல் கிதாப, உங்களுக்கு கிதாபை கற்றுக் கொடுக்கிறார், வல் ஹிக்மத, கிதாபையும் கற்றுக் கொடுக்கிறார், அல் ஹிக்மத, ஹிக்மத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். அவர் இந்த கிதாபுக்கு என்ன அர்த்தம், அல் ஹிக்மத்துக்கு என்ன அர்த்தம்? எல்லா மார்க்க அறிஞர்களும் முஃபஸ்ஸிரீன்களும் உலமாக்களும் சொல்லக்கூடிய கருத்து, அதனுடைய விளக்கம் என்ன? அல் ஹதீஸ்ல பார்க்கும்போது அல் ஹிக்ம யானி அல் ஹதீஸ், குர்ஆனையும் கற்றுக் கொடுக்கிறார், குர்ஆனுடைய அர்த்தம் விளக்கம் அல் ஹதீஸையும் கற்றுக் கொடுக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சந்ததிகளை கேட்டு துஆவில் இதுவும் ஒன்று, ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுல் கிதாப வல் ஹிக்மத. அந்த தூதர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? குர்ஆனையும் ஹிக்மத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார். அந்த ஞானம் தான் என்ன? அல் ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு. இது ரசூலுல்லாஹ் அவர்கள் மட்டும் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறார். சூரத்துல் கியாமா 75வது அத்தியாயம் படித்து பாருங்கள். முதலாவது ருக்குவில் அல்லாஹ் கூறுகின்றார், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி. குர்ஆனை இறக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் பழக்கம் என்ன இருக்கும் தெரியுமா? உடனடியாக அப்படியே அந்த குர்ஆனை படித்துக் கொண்டிருப்பார்கள். ஏன்? நான் மறந்துவிடக் கூடாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வசனங்களை கொண்டு வருவார், அந்த நேரத்திலே உடனடியாக படித்துக் கொண்டு அவசரமாக படிப்பார். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு உபதேசம், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி, அவசரமாக படிப்பதற்கு உங்களுடைய நாவை அதிகமாக அசைக்காதே நபியே. இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆன, இந்த குர்ஆனை உன்னுடைய உள்ளத்தில் சேர்ப்பது எங்கள் மீது கடமை, அது எங்களுடைய பொறுப்பு. சும்ம இன்ன அலைனா பயான, அந்த குர்ஆனை சேர்ப்பது எங்கள் மீது கடமை என்று சொன்ன வார்த்தைக்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பிறகு அதனுடைய பயான், அதனுடைய விளக்கமும் சொல்வது எங்கள் மீது கடமை. அதனுடைய விளக்கம் எங்க? அதுதான் அல் ஹதீஸ். இந்த ஆதாரம் எல்லாம் நமக்கு என்ன சொல்கிறது? சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, குர்ஆன் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அல் ஹதீஸ் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மரணத்துக்கு 3 மாதங்களுக்கு முன்பாக சொன்ன வார்த்தை, தரக்து ஃபீக்கும் அம்ரைன், நான் 2 விஷயங்களை உங்கள் மத்தியில் விட்டு செல்கிறேன். லன் ததில்லு, நீங்கள் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள்.